நீங்கள் வேல்முருகன் போகிறான்னு சொல்லிட்டீங்களா, அவர் மட்டும் எங்கே போகிறாரு? அவர் வந்துடுவார், கொண்டு வந்துடுவாங்க திமுக. திரும்பி வந்துடுவாரா? ஆமாம், அவர் தான் ஒரு செக் வச்சார். யார் யார் மினிஸ்டர்கள் என்னென்ன பண்ணிக்கிறாங்க, அதிகாரி என்ன பண்ணா வெளியீடு வந்துடுறாருல. அதுக்கு பயந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக? ஓகே பேட்டா சொல்லிடுவேன் அப்படின்னு. பேட்டா எதுக்கு சொல்கிறேன், ஒன்று என்ன தான் வேணும் சொல்லுவாங்க, அவர் பேசிக்கலாம். கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் உண்மையிலே பயந்துருந்தார். நம்ம முதல் கோணரை முற்றிலும் கோணரை ஆகிட போதும். அந்த நேரத்தில் ஸ்டாலினுக்கு கை கொடுத்தது மக்கள் நலக்கூட்டணி ப்ளஸ்ஸு காங்கிரஸ். இவர் ராகுல் காந்தி பிரதமர்னு உலகத்திலே இவர் தான் அறிவிச்சார். ஆமாம், ராகுல் காந்திக்கே தெரியாது. எப்போ நானா பிரதமர், என்ன இது நானே நம்ப முடியல அப்படின்னு. என்னை வளர்ச்சியை முடக்குகிறார்கள், வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள். என்னங்க சத்தம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மாமா தானே, இதெல்லாம் யாருக்கு சொன்னாங்க சொல்லுங்க. வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள், எங்கள் வளர்ச்சி பொறுக்கவில்லை, முடக்க பார்க்கிறார். இது யாரு? இது இந்த சைடு நடந்திருந்தா நம்மால் தெளிவுரை எழுதிருப்பான். திருக்குறள் எழுதுவான்ல, அந்த மாதிரி எழுதிருப்பான். முடக்க பார்க்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இப்படி பேசினாரு சொன்னார். திருமா குறிப்பிடுவது இவரையா இப்படிலாம் போடுவோம். திருமா வைத்த செக் அது இங்கே தான் வாய் திறந்தாங்க நம்ம மீடியாவுக்கு. இதான் திறந்தாங்க இல்லை, திருமா மாதிரியே நெஞ்சுக்குள்ளே வச்சு போட்டிங்க. ஏங்க இவர்கள் 5 தொகுதிகள் தான் வாங்குவாங்கன்னு நான் போட்டுட்டேன். அதில் சிதம்பரம் வேணுன்றது கே பாலகிருஷ்ணனுடைய தீவிர. அதில் சண்முகம் உறுதியாக இருக்காது, 6 குறைச்சி நம்ம வாங்குவாங்க. இன்னும் சில செக்ரட்டரியேட் மெம்பர்ஸ், அந்த செயற்குழு உறுப்பினர்கள் உறுதியாக இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான செயற்குழு உறுப்பினர்கள் இந்த ஒயிட் காலர் சிந்தனை உள்ளவங்க, இந்த அடிமையாகவே பழக்கப்பட்டவங்க கொடுத்ததை வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணாங்க. திருச்செல்வன் போல தான். திருச்செல்வன் நீங்கள் பேட்டி எடுத்தீங்க. திருச்செல்வன் இப்போ எங்கே போனார், அதுக்கு பிறகு எங்கே போனார், ஏன் அதுக்கப்புறம் எங்கேயுமே பேட்டி போனார்? அவருக்கு வாய்க்கு கூட்டு போகணும். அவர்கள் மட்டுமே போராட்டம். ஸோ நீங்கள் லிட்டரலி நீங்கள் சுட வச்சு பார்க்கணும்னா கூட்டணி கட்சியை சதைச்சிட்டாங்க திமுகன்னு சொல்ல. வேற கூட்டணி கட்சியில் ஒன்றுலாம் மாற்றி நீங்கள் முதல் பலி யார்? அதிமுக. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666618. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மைக் எம் ஊடகத்தின் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்டிஏனுடைய இந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிறத சிங்கிள் டேல பியூஷ் கோயலை வரவழைச்சு அதிமுகவினுடைய அந்த அலுவலகத்திலேயே பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழித்து அலுவலகத்துக்கு வந்திருந்தார் திரு டிடிவி தினகரன் அவர்கள். இன்னும் பல பேர் பேசி முடிச்சுட்டாங்க. தமாகவும் இன்னும் சில பேர் மட்டும் ஃபினிஷ் பண்ணணும் வேண்டிய தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்களே அவங்களும். ஆமாம், அவங்களுக்கு இடத்துல ஃபினிஷ் ஈரோடு கிழக்கு, காஞ்சிபுரம், இன்னொரு தொகுதி எதுவும். எஸ். ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது அதிமுக 27 சீட்டுக்கு பிஜேபியை சுருக்குனதே ஒரு வெற்றி தான், ஒரு சாதுரியமான நடவடிக்கை தான் சொல்கிறாங்க. ஆனால் போன எலெக்ஷனை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த தடவை 7 சீட்டு கூட தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு சாதுரிய நடவடிக்கை தானே இது? 2021 மிகப்பெரிய சாதுரியமான நடவடிக்கை பண்ணாருங்க அவர். நீங்கள் 2017 முதல் முறையாக முதலமைச்சராக வந்துட்டு பாஜகவுடைய ஆதரவோட வேறு வழி இல்லாமல் பாஜக திணிச்ச ஓபிஎஸ்ஸை ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர்னு ஏற்றுக்கிட்டு அவர் ரன் பண்ணும் போதே அவருக்கு பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ அவங்களுடைய மத்திய சட்டங்களையும் ஆதரிக்கிற நிலைமை, நீட்டு, பல பிரச்சனைகள், திமுகவுடைய கடுமையான, அவங்களுக்கு தெரியும்ல அவங்களுடைய பிரச்சாரம் ஒன்றுன்னா அப்படி மாற்றி சொல்லி டக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போயிடுவாங்க. அதெல்லாம் சமாளிச்சுட்டு பெரிய அளவில் ஒரு கெட்ட பேரெல்லாம் உருவாக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே வண்டி ஓட்டியிருந்தார். இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து தான் 2021 வரும்போது எல்முருகன் அவர் வந்தோன்னே இங்கே ஒரு வேல் யாத்திரை போனார். ஞாபகம் அதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குதா? எப்படிலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாப்புல. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய இது ஊர்வலத்துக்கு அவர் கரெக்டாக பண்ணார். இதெல்லாம் பண்ணும்போது தான் பேச்சுவார்த்தைக்கு அமித்ஷா வராரு. அதுக்கு முன்னாடியே எல்முருகன்லாம் இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளரையும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நாங்கள் தான் இங்கே என்டிஏக்கு தலைவர் அப்படின்லாம், ஏன்னா தேசிய லெவலில் இதுன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார். அண்ணாமலைலாம் அப்போ வந்த புதுசு. ஆமாம், உள்ள அப்போ தான் வர்றாரு. அவர்லாம் அவங்களும் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க.
இவர் கம்முன்னு பொறுமையாக இது பண்ணி வந்தோடனே பேசுகிறாரு. அப்போவே நான் சொன்னது, இவங்க 90 சீட்டு கேட்டாங்க. பா 20ல் கொண்டு வந்து நிப்பாட்டினார். இதில் என்னன்னா 90 அவனுக்கு கொடுத்தோன்னா எனக்கு 92 கொடுக்கணுன்ற மாதிரி இவர் யார், ஐயா ராமதாஸ். ஓ மீதி 40 30 வச்சுட்டு இவங்க திருவடையந்தி தான் போகணும். அவங்களோட கூடுதலாக எனக்கு சீட்டு வேணும்னு. அவங்களுக்கு 20 இவனுக்கு 23 முடிச்சு விட்டார். இதில் டிடிவி தினகரனை நீங்கள் சேர்த்தாகணும், எங்களுக்கு வந்த ரிப்போர்ட்டு டிடிவி தினகரனால் பாதிப்பு இருக்குது, சேர்த்துக்கணும். முடியவே முடியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் அது வெளிப்பட்டுச்சா, டிடிவி தினகரனை சேர்க்க சொல்லியும் கேட்காமல் போனார், அதனால் 20 தொகுதி இழந்தோம். 25 தொகுதி நான் கணக்கு போட்டேன். அவர் சொன்னதான் கரெக்டு, இவர் ஸ்டஃபாக இருந்ததும் கரெக்டு. இவர் தன்னுடைய இதில் உறுதியாக இருந்துட்டார். ஏன்னா அவர் நான் எதுக்கு சொல்லணும்னா அப்போவே அவர் அந்த மாதிரி அப்பவே ஸ்டூடாக தான் இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு நீங்கள் நடுவில் அண்ணாமலை கொண்டு வந்து இந்த பிரச்சனைலாம் பண்ணும் பொழுது இவர் கட்சியை முறிச்சிக்கிட்ட பிறகும் ரொம்ப உறுதியாக இருந்தார். அவர் என்னமோ உறுதியாக தான் இருந்தார். ஆனால் அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இவர்கள் யாருமே தயாராக இல்லை. அறிவுரை வேணால் சொன்னாங்க. யார், திருமாவளவன்லாம். இந்த அறிவுரைக்கு தான் எனக்கு இன்றைக்கி பரிசு கிடச்சிக்குது. அப்போ இந்த அறிவுரையெல்லாம் மீறி அவர் நின்னார். 22%. அது வந்து ஒரு பெரிய தோல்விலாம் படுதோல்விலாம் கிடையாது. 2021லேயும் படுதோல்விலாம் கிடையாது. இவர்களுக்கு வெற்றியே கிடையாது என்ன கேட்டால். ஏதோ ஒரு மாற்றம் வரணும். 10 வருஷம் ஆட்சி, ஜெயலலிதா போயிட்டாங்க, ஒரு மாற்றம் வரணும். அந்த டைம் அந்த நேரத்துக்கு இவர்கள் கிளப்பின பெரிய பெரிய பிரச்சனைகள், இவர் விடியல் தர போகிறாரு, சமூக நீதி கூட்டணி, அதெல்லாம் வச்சு ஜெயிச்சாங்க தான். ஆனால் பெருவெற்றி கிடையாது. நான்லாம் எதிர்பார்த்தது 20-25 தொகுதி வரும், மீதி இவங்க அடிச்சிருவாங்க. ஏன்னா 50%க்கு மேலே 2019. இதில் கமல்ஹாசன் வேறு கட்சி ஆரம்பிச்சிருந்தார். அதெல்லாம் கவர்மெண்ட்டோட ஓட்டை தான் பிரிக்கும். அதனாலே கண்டமாகிடுவாங்க. அவங்க நினச்சா 72 சீட்டு, 75, அதில் 66 இவங்க. அப்போ அது ஒரு பெரு வெற்றி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். தோல்விலாம் கிடையாது. 39%. அதற்கு பிறகு இந்த பிரிஞ்செல்லாம் சொன்னால் 24க்கு அதெல்லாம் விடுங்க. இப்போ தாவேகா தான் இவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்குது. தாவேகாவோட பேச்சுவார்த்தைன்னு போகும்போது விட்டுட்டா தாவேகா அதிமுக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாஜக நினச்சி கூட பார்க்க முடியாது தமிழ்நாட்டை. அதனால் அடித்து புரண்டு பேசி கீசி கொண்டு வந்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. இதில் இங்கே உருட்டினாங்க சில மூத்த பத்திரிகையாளர்லாம். 80 தொகுதிகள் பாஜக. எஸ்பி வேலுமணியை எடப்பாடியை தூக்கி போட்டு எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர். இந்த மாதிரி அதிசயத்தக்க நிகழ்வெல்லாம் பற்றிலாம் பேசினாங்க. 60 தொகுதிகள் கேட்கும் பாஜக. அதுன்னு நான் உங்கள்ட்ட கூட பேசுகிறேன்னு நினைக்கிறேன். 25 தொகுதிகள் சொன்னீங்க. அது தொகுதிகள் தான் எங்களுக்கு முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை. கரெக்ட் ஜெயிக்கிற தொகுதியாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. நான் கௌரவமாக போகணும். அதுக்கப்புறம் இவர்கள் பேசிலாம் கிட்டத்தட்ட செட்ரைட் ஆகிட்டாங்க. அப்போ மீண்டும் விஜயை உள்ளே இழுக்கணும்னு அவங்க பேசுகிறாங்க. விஜய் இழுத்தா பெருவெற்றி, அதனால் விஜய் இழுக்கணும்னு உடனே விஜய் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. விஜயும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி என்ன முடிவுனாலும் மாவட்ட செயலாளர் 98% நம்ம போனால் தான் நல்லது, தனியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிக்க கூட முடியாதுன்னு சொன்னதெல்லாம் இது கேட்டுட்டு தான் விஜய் போகிறாரு. அப்புறம் மிஸ்டர் ஜான் மற்றவர்களுடைய அழுத்தத்தின் பேரில் விஜய் பேக் அடிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு இவரே பேக் அடிக்கல, தெளிவான முடிவு சொல்லாமல் இப்படி பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமியை என்னை பொறுத்த வரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஏன்னா இவர் வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசிங்க, நான் 155 தொகுதி நான் நிற்க போகிறேன் அப்படின்னோடனே அவர்களும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தான் இந்த பேச்சுவார்த்தை முடிவு வந்தது. ஓகே. அப்போ ஏற்கனவே பேசி வச்சிருந்ததில் விஜய் வராதனால என்னென்ன பேசணுமோ அதை பிரித்து கொடுத்துட்டாங்க. இது அன்னைக்கு காலையில் வந்து உட்காந்து பேசுனதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே முடிச்சிச்சு. ஏற்கனவே முடிச்சு வச்சிருந்ததை அறிவிச்சாங்க. நாளைக்கு தொகுதியாக அறிவிக்க போகிறாங்க. ஓ நாளைக்கு? ஆமாம், ஈவினிங் கூட்டம், காலையில் அநேகமாக அறிவிச்சிருவான்னு நினைக்கிறேன். மார்ச் கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் மார்ச் கூட நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதிமுக அது முடிஞ்சோன்னா அறிவிச்சிருவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டு தொகுதி இந்த மாதிரி தொகுதி இது பண்ணுறோம். சில மாவட்ட செயலாளருக்கு சீட்டே இல்லாமல் போகுதுல்ல. இப்போ அதிமுகவோட கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருவாங்களா? தொகுதி அறிவிச்சாலும் கேண்டிடேட் அறிவித்த மாதிரி தாங்க. ஓகே. கிட்டத்தட்ட எல்லாம் ரெண்டும் சிமிலர் சேம் தான், சிமிலர். அதனால் அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கூட இப்போ கூட ஏதோ போட்டுட்ருக்காங்க, இந்த தொகுதி அந்த தொகுதியில் உத்தேசமாக போட்டுட்ருக்காங்க. அதனால் அதில் சில இதுக்கு மாறும். இவர் சாத்தூரில் நிற்கிறாரு, நயினார் அவர்கள் தொகுதி மாறுறாருன்னாங்க. மாறி நிற்கிறார், சாத்தூரில் முடிவு பண்ணிட்டாரு. கருப்பு முருகானந்துக்கு சீட்டு இல்லைன்றாங்க, அண்ணாமலைக்கும் இல்லைன்றாங்க. ஆனால் அண்ணாமலை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் கேட்ட தொகுதி வேறு, இவங்க சிங்காநல்லூர் இதெல்லாம் கேட்குறாங்க. கவுண்டன் பாளையம் கேட்டார் போல். அண்ணாமலைக்கு இல்லை இந்த தடவை அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு முருகானந்து இல்லைன்றாங்க, கார்த்தியாயினிக்கு இல்லைன்றாங்க. மற்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட கிடச்சிரும். அதே மாதிரி எல் முருகன் அவினாசி தொகுதியில் போட்டிடுறான்றாங்க. ஓ
அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் ஓடுது. வேளச்சேரி இது விருகம்பாக்கத்தில் தமிழிசை நிற்கிறது கேட்குறாங்கன்னு. வேளச்சேரியும் மயிலாப்பூரும் ஏடிஎம்கே கையில் வச்சுக்குது. விருகம்பாக்கம் டி நகர் இல்லாட்டி விருகம்பாக்கம் வேளச்சேரி அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்த தகவல் உறுதிப்படுத்தினா அதை வெளியிடும் போது தான் அதை உறுதிப்படுத்துவாங்க. புரியுது. என்றைக்கே நான் போட்டேன் அன்றைக்கி அது கிட்டத்தட்ட நெருங்கி தான் வந்தது. ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் கிடையாது. இது ஒரு பார்ட்டு. வேறு என்ன இது தமிழ் மாநில காங்கிரஸ் 3 தொகுதின்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிடுறாங்க. ஈரோடு கிழக்கு இல்லை இப்போ அதிகமான தொகுதியில் ரெட்டலை நிற்க போதா எப்படி? அது சூரியனுக்கு நிகராக நின்றுமா ரெட்டலை? சூரியனோட ஜாஸ்தி நிற்கணும்னு நினைக்கிறேன். 169 தொகுதி ரெட்டைலை. ஓகே. கூட்டணி கட்சிலாம் சேர்த்தா 170 171 வரைக்கும் வந்துடும். ஓகே. இல்லை இப்போது நீங்கள் திமுக கூட்டணியை பார்க்கும்போது நம்ம வெளியிலேருந்து சொல்லலாம் இப்படி கேட்டாங்க, இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு. பட் இன்டாக்டாக வச்சிட்டார். யாரும் பெருசாக வெளில போகலாம் வேலுமுருகனை தவிர மற்ற யாருக்குமே ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் ஓகே நம்ம இருந்துடலாம் பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு வெற்றியாக தானே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வேல்முருகன் போகிறான்னு சொல்லிட்டீங்களா? அவர் மட்டும் எங்கே போகிறாரு? தலைச்சு தான் போட்டி போடுறாரு. அவர் வந்துடுவார், கொண்டு வந்துடுவாங்க திமுகவுக்கு. திரும்பி வந்துடுவாரா? ஆமாம், அவர் தான் ஒரு செக் வச்சார். யார் யார் மினிஸ்டர்கள் என்னென்ன பண்ணிக்கிறாங்க, அதிகாரிகள் என்ன பண்ணா வெளியிடுவேன்றாருல. அதுக்கு பயந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக? நீங்கள் கோக்கி பேட்டா சொல்லிடுவேன் அப்படின்னு. பேட்டா எதுக்கு சொல்கிறேன், ஒன்று இன்னும் தான் வேணும் சொல்லுவாங்க, அவர் பேசிக்கலாம் அப்படின்னு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் வேல்முருகன் பாஜக உள்ளே வந்துடும், சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும்னாரு. ஆனால் அதான் தெரியண்ணே, அதெல்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அதானே? ஆமாம் அதான் ரைட் கிளம்பு. இதில் ஜோக் என்னென்னா, நீங்கள் அவன் வெற்றின்றீங்க, வெற்றி யாருக்குன்றது தான் அங்கே பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா 95% எனக்கு திருப்தி, நான் கேட்டது கிடச்சிது. இன்றைக்கி என்னை எதிர்த்து பேசுகிறியா, நான் கூட்டணியில் இருந்தால் நீ தூக்கு போட்டுக்குவியா, இவ்வளோ பேசுனியா அப்படின்னு டிடிவியை 5 தொகுதி தான் தருவோம் அப்படின்னு பண்ணலையே, 11 தொகுதி. எஸ் அமமுகவுக்கு. மற்ற கட்சிகளுக்கும் இதுக்கு பாமகவுக்கு இன்றைக்கி இருக்கிற இதுக்கு 17 தொகுதி 18 தொகுதி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கௌரவமான தொகுதி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் உண்மையிலே பயந்துருந்தார். நம்ம முதல் கோணரை முற்றிலும் கோணரை ஆகிட போகுதுன்னு. அந்த நேரத்தில் ஸ்டாலினுக்கு கை கொடுத்தது மக்கள் நல கூட்டணி ப்ளஸ்ஸு காங்கிரஸ். இவர் ராகுல் காந்தி பிரதமர்னு உலகத்திலே இவர் தான் அறிவித்தார். ஆமாம், அது ராகுல் காந்திக்கே தெரியாது. எப்பா நானா பிரதமர், என்ன இது நானே நம்ப முடியல அப்படின்னு. காங்கிரஸ் கூட அறிவிக்கல. எதுக்குன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அறிவிச்சா ஆன்டி மோடி வேவ் இருக்குது, ராகுல் காந்தியை இங்கே ராகுல் சென்டிமெண்ட் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போது இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க ராகுல் காந்தியை. இது ராகுல் காந்தி ஒரு பெரிய அப்படின்னு இது பண்ணியிருந்தது. அது பெரிய அளவில் வெற்றியை தேடி தந்தது. இவங்களும் சந்தோஷம், என்ன பங்கு பரவாயில்ல அப்படின்னு. ரொம்ப நன்றிங்கப்பா, நான் தனியாக இருப்பணும்னு பயந்துட்டேன், நல்ல வேலை நீங்களாம் வந்துட்டீங்க, உண்மையிலேயே சந்தோஷம், பண்ணிக்கலாங்க அப்படி இப்படின்னு அப்படியே ஓடுறாங்க. 21 இதே மாதிரி ஜாலியாக போகிறாங்க. அப்புறம் பங்கு 2 சீட்டு, ஒரு எம்பிக்கு 6 12, ஒரு 3 எக்ஸ்ட்ரா போட்டு 15 கொடுத்துருங்க அப்படின்னு. என்னது என்ன 15 இல்லைங்க, 2 எம்பினா 12. யார்கிட்ட வந்து பேசினுக்கிறீங்க? இல்லைங்க பேச்சுவார்த்தைக்குள்ள உள்ளே போங்க, அப்படி போய் லெஃப்டில் போங்க. இல்லைங்க நீங்கள் தானே பேச்சு, உள்ளே போங்க, என்னங்க துணிலாம் மாறுது போங்க. அங்கே போனால் 2 பேர் கடவுத் கச்சர்கள் பார்த்தோன்னு பக்குன்னு, என்னங்க நீங்கள் கேட்குறீங்க? ஆமாம், என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னேன். வெளியில் அப்பா காலத்துலேருந்து நான் ரொம்ப நெருக்கம். இடதுசாரிகள் என்றாலே வேறு லெவலு. நம்ம பாஜக உள்ளே வந்துடும், நம்ம தட்டோம், நாங்கள் தாங்க சொல்லி கொடுத்தோம் அதை. நான் ஆமாம் 6 12, ஒரு 3 15 3 பேருக்குமா? ஏங்க எனக்கு மட்டும் கேட்குறேங்க. அப்புறமா 4 யார் சொன்னா? 4 அண்ணன் சித்தப்பா யார்? பிரசாந்த் கிஷோர். ஓகே, சித்தப்பா சொல்லிக்கிறாரு உங்களுக்கெல்லாம் 4 கொடுக்க சொல்லிடுங்க. ஏங்க அவருக்கு என்னங்க தெரியும், பீகார்கார், அவரை போய் அதான் இருங்க, நாங்கள் சொன்னோமா அவர் 4ன்னாரு. எங்களுக்கு நீங்கள் நம்ம கூட இருந்தீங்க, கஷ்டமான நேரத்தில் கூட இருந்தீங்க. ஆமாங்க 2 சீட்டு நம்ம இல்லைன்னா வரவே வந்தது. அதான் அதனால் 6 என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்களே. அவ்வளோதான், அவரே 4 தான் கொடுக்க சொன்னார், 6. அப்போ அவங்களுக்கு 6, அவருக்கு 6. அவரு வாளுகள்லாம் சுற்றுவார், அவருக்கும் 6 தான்.
உங்களுக்கு அது பரவாயில்ல, அவருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுக்கிறவங்க. ஐயோ, மறுபடியும் கேட்குறேன் அவங்களுக்கு. ஏங்க எல்லாருக்கும் 6 எல்லாருக்குமே 6. விசிகா, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் 4 பேருக்கு 6 6 6. ஒரு 2 போட்டுக்கிட்டு 6 தாங்க. இல்லை சித்தப்பா விட்டு பேச சொல்லுவோம். ஐயோ வேணாம் பரவாயில்ல பேசிக்கலாம். அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க போகலாம். ரைட். இதே மாதிரி இதே துணியில் ஒவ்வொருத்தரும் 6 6 6 முடிச்சு விட்டாங்களா. நடுவில் கொஞ்சம் வருத்தப்பட்டால் எல்லாரும் போய் தலைவிட்டு கேட்கும்போது அவரு நான் என்னங்க பண்ணுவேன், 10 வருஷமாக ஆட்சியில் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும், நீங்களாம் தான் ஏய் ரொம்ப இதாகுதுப்பா, நம்ம வந்து பண்ணணும்ப்பா, நம்ம வந்து தியாகம் பண்ணுவோம். அவரு தியாகம் பண்ணாராங்க 63 25ங்க. ஓ பெரிய தியாகங்க அதாங்க. நாங்களாவது ஓரளவு தியாகம். சரி சரி, நாங்களாம் தியாகியாக இருந்து உங்களை ஆளாக்குறோம், நம்ம பார்த்துருங்க, எதுவும் பண்ண ஏங்க என்ன மறப்பனாங்க, என்ன மாதிரி உதவி பண்ணிக்கிறீங்க. ஆட்சி ஜெயிச்சிட்டாங்க, விடியல் கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு ஏதாவது நடந்ததா? நான் என்ன கேட்குறேன், மக்கள் நல கூட்டணி சரி இவ்வளோ உங்களை பண்ணிட்டாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா தெரியாதா? உங்களால் தான் அவங்க வந்தாங்கன்னு தெரியுமா தெரியாதா? அதை உணர்ந்துருக்கணுமா வேணாவா? அனுமாருக்கு ஒரு பலம் தெரியாதுன்னு அந்த மாதிரி நீங்கள் உணர்ந்துருக்கணுமா வேணாவா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம மக்கள் நல கூட்டணியை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்பா, போர்வால் வரலன்னா பரவாயில்ல, நம்ம சார்வாள்கள் எல்லாம் ஒன்றா இருக்கலாம்பா, பண்ணியிருக்கணுமா வேணாவா? பண்ணியிருந்தா நீங்கள் எல்லாம் முடிவு எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வந்தவொடனே வேங்க வயல் என்ன பண்ணீங்க, போனீங்க அடையாளபூர்வமாக ஒரு போராட்டம் நடத்துனீங்க. அப்போ கூட யாரை எதிர்த்து பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரில, கவர்மெண்ட்னா திட்டிடுவாங்க. இல்லை ஆனால் ஒரு வகையில் சிபிஐ சிபிஎம்முக்கு நீங்கள் ஒரு இழப்புன்னு சொல்லலாம். 5 5 கொடுத்துட்டாங்க. ஆனால் திருமாவளவனுக்கு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னும் போது அதை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக தானே பார்க்கணுன்ற. நான் 6லேருந்து 8 இருக்கிறாருல. அதுக்கு அவர் புலம்பு அவருக்கு தானுங்க தெரியும். இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க ஊருக்கு போகிறதுக்கு கேட்கும் வீட்டுக்காரன்ட்ட, எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும், நைட்டு கனவுல கூட வந்தாங்க, எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரியாகுது, நான் போயிட்டு ஒரு 10 நாளில் வரேன்னா. 10 நாளா? 10 நாள் பூவாக எங்கே போகிறது? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயுமே இது இல்லை, என்ன நினச்சினுக்கிறேன். ஒன்றா பார்த்துக்கலாம், லீவ் வருதுல்ல அப்போ பார்த்துக்கலாம் போ. உடனே அது என்ன பண்ணோம், இந்த வீட்டில் எதுக்கு தான் இது இருக்குது, ஏதாவது நான் முடிவெடுக்க முடியுதா? இதுதான் முடிவெடுக்கும். அவர் முடிவாக அதை மாற்றோம். ஆனால் இது என்ன சொல்லும், நான் முடிவெடுக்க முடியுதா, அது வீடா இது, நான் வாக்கப்பட்டு வந்து அது என்ன புலம்புறது கூட எனக்கு உரிமை இல்லையா, என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன அப்படின்னு. அந்த மாதிரி என்னை வளர்ச்சியை முடக்குகிறார்கள், வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள். அதுன்னு என்னங்க சத்தம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாமா அதானே. இதெல்லாம் யாருக்கு சொன்னார் சொல்லுங்கள். வளர விடாமல் பார்த்து கொண்டார்கள், எங்கள் வளர்ச்சி பொறுக்கவில்லை, முடக்க பார்க்கிறார்கள். இது யாருக்கு? இது இந்த சைடு நடந்திருந்தா நம்மால் தெளிவுரை எழுதியிருப்பான், திருக்குறளுக்கு எழுதுவான்ல அந்த மாதிரி எழுதியிருப்பான். முடக்க பார்க்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இப்படி பேசினார் பண்ணார். திருமா குறிப்பிடுவது இவரையா இப்படிலாம் போடுவோம். திருமா வைத்த செக் அதுன்னுவான். இங்கே தான் வாய் திறந்தாங்க நம்ம மீடியாக்கள், எதாவது திறந்தாங்க இல்லை, திருமா மாதிரியே நெஞ்சுக்குள்ளே வச்சு பூட்டினாங்க. ஆனால் அவர் யாரை சொன்னார்? 2 பேரை தான் அவர் சொல்ல முடியும். 1 திமுகவை, 2 அவரையே. ஏன்னா உங்களை யாரும் முடக்க முடியாதுங்க, நீங்கள் தான் உங்களை முடக்கிக்கிட்டீங்க. வீட்டோட மாப்பிள்ளைய போவோம், மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க, எவ்வளோ சம்பளம்? 50,000 ரூபா அத்தை, அது விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் இருங்க, சந்தோஷமாக இருங்க, நம்ம இதெல்லாம் பார்த்துங்க, கூட இருங்க, என் பொண்ணு வேறு தனியாகிறா அப்படின்னு. அப்புறம் மாப்பிள்ளை கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அத்தை, வண்டியில் வச்சு எடுத்துனோம். மாப்பிள்ளை அது வந்து இதாகிடுச்சு அதாச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் இல்லாத வேலைக்காரனை வச்சுக்குவாங்க. ஒரு நாள் கோவம் வரும், என்னை இப்படி பண்ணிட்டோம், என்னை முடக்க பார்க்கிறார்கள். நான் ஒழுங்காக வேலைக்கு போயிருப்பேன், நேற்றுக்கு நான் ஆஃபீஸ் ரேஞ்சில் இருந்திருப்பேன், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருப்பேன், ஆஃபீஸில் கார் கொடுத்துருப்பாங்க. யார் பொறுப்பு அதுக்கு? யார் பொறுப்பு? அவங்க தான், அந்த பர்சன் தான் பொறுப்பு. இப்போ இவர் சொல்கிறார், அது யார் பொறுப்பு? நீங்கள் மக்கள் நல கூட்டணியாக இருந்து அட்லீஸ்ட் உங்கள் லெவல்லையாவது நீங்கள் இருந்து வேங்கை வயலுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஸ்தம்பிக்க வச்சுருந்தீங்கன்னா, தூய்மை பணியாளர் விவகாரத்தில் ஓப்பனாக அடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் மேலே பயம் வருமா வராதா? சாம்சங் பிரச்சனையில் மக்கள் நல கூட்டணி ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்தீங்களா? என்ன முடிவெடுத்தீங்க? மொதல் நாள் சேர்ந்துட்டாங்க. அவர் கூப்பிட்டு என்ன பரவாயில்ல பழைய கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்த்திங்க போல். இல்லைங்க அந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணுறீங்க போல். ஐயோ இல்லைண்ணா, சரி பார்த்துக்குங்க. உடனே இவர் ஃபோனை போட்டு, பங்கு எங்கே இருக்கிற? இங்கே தான் வைத்தியநாதன் தெருவில் தான், உடனே கிளம்பி வா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் எதிரில் பாலனில் இருந்தாங்கிறேன், உடனே வாங்க. என்ன முதல்வருக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம். எதுக்கு? சங்கம் கொடுத்துட்டார்ல, எங்கே கொடுத்தாரு? கொடுக்குறேன்ட்டு சொல்லிக்கிறார், வாங்க போகலாம். போய் நன்றி சொன்னாங்களா?
மாநாட்டில் வச்சு கிழிச்சானா? நீ நன்றி சொன்ன பிறகு தான் அங்கே பந்தலையே பிரித்து போட்டான் போலீஸு. ஞாபகம் இருக்கா? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கே பாலகிருஷ்ணன், நான் போயிருக்க மாட்டேன், திருமாவளவன் ஃபோன் பண்ணார், போய் சிஎம் பார்க்கலான்னு, அதான் போனேன், அசிங்கமாக போச்சு குமாரன்னார். யார் காரணம்? சரி, திருமாவளவன் முடக்கப்பட்டார், நசுக்கப்பட்டார், அது காரணம் சொல்கிறேன். இவருடைய ஆசான், எல்லோரும் மதிக்கின்ற பேர் ஆசான், அம்பேத்கரை பற்றிய நூல், அதில் 2 கட்டுரை திருமாவளவன் எழுதியிருக்காரு, 1 ரவிக்குமார் எழுதியிருக்காரு. இதுவே வீடியோ பேட்டியே கொடுத்துருக்காரு. அந்த நூலை விகடன் பதிப்பகம் வெளியிடுகிறது. விஜய் கெஸ்ட்டு, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவர் வாங்க போகிறார், அவர் எதாவது பேச போகிறார், நீங்கள் எதாவது பேச போகிறீங்க. அதுக்கு உங்களை போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நான் என்ன பண்ணணும், நான் எங்கே போகணும், வரணும், எந்த நிகழ்ச்சி கலக்கணும், நான் முடிவு பண்ணணும். என் கட்சி உங்களோட கூட்டணினா அது தொகுதி, மற்ற விஷயங்கள். உங்களுக்கு எதிராக ஏதாவது நான் பண்ணேன்னா நீங்கள் கூப்பிட்டு என்ன கேட்கலாம். ஆனால் இது நீங்கள் போகக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணார், என்னவோ சொன்னார், அதுன்னாரு, இதுன்னாரு, அப்புறம் கடைசியில் பெரும் சதி நடக்க இருந்ததுன்ட்டாப்புல. ஞாபகம் இருக்கா? அந்த சதி அரசியல் சதியா? என்ன சதி? விஜய் என்ன பேச போகிறாரு? விஜயோட அவர் ஒன்றா ஒரே மேடையை பகிர்ந்தாருன்னா அது தேவையற்ற கூட்டணிக்குள்ளே குழப்பங்களை உருவாக்கியிருக்கும். கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் கூட உருவாகி இருக்கலாம் திருமாவளவன் அவர்களுக்கு. அதனால அவர் அரசியல் சதினாரு. ஏங்க அந்த நிகழ்ச்சிக்கு போன ஆதவசனம் எனக்கு கட்சியில் இல்லைங்க. இருங்க, அப்போ சதின்னு அவர் நினைச்சது இப்போ சரியாக தானே இருக்குது. அதெல்லாம் நான் அப்புறம் வர்றேன். விஜய் கூட மேடையில் பங்கேற்றா திருமாவளவன் வந்து கட்சி விட்டு வெளியே போகணும்னா இன்பதுரை கூட ஒரே மேடையில் பேசியிருந்தாங்களா அடுத்த வாரமே? அப்போ என்ன அதிமுக போயிட்டாரு? அப்போ இருக்கா? அங்கே பிஜேபிக்கு போக மாட்டாரு. இங்கே யாருமே இல்லையே விஜய் கூட. ஏங்க நீங்கள் போகிறீங்களா இல்லையான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது உண்மைதான். நான் வந்து என் மேலே நீங்கள் தான் நம்பிக்கை வைக்கணும். இல்லை, நீங்கள் திமுக தடுத்துத்தானே அவர் போகலன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? முதல்ல போகிறதுக்கு டேட் கொடுத்தது யார்? கொடுத்தாரு. அப்புறமா அது டேட்ஸ் வந்து சரியாக அவருக்கு அமையாமல் போயிருச்சு. என்ன அமையல? அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. விஜய் அப்படின்னோடனே தடுமாற ஆரம்பித்தார். ஊடகங்கள் பெருசாக அப்படி இப்படின்னு இதே நீங்கள் சொன்னதெல்லாம் எழுத ஆரம்பிச்சோன்னு பயன்ட்டார். மேலேருந்து கூப்பிட்டு போவேனான்ட்டாங்க. அப்போ தான் ஆதவ் மேலே அவங்க கடுப்பில் இருக்காங்க. ஆதவ் இதை ஒரு ட்விஸ்ட்டாக தான் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ விஜய் வந்து விஜய் பேசட்டுமே, நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் பேசுங்க, நான் தலைவரை வச்சு செஞ்சு விட்டு வந்துட்டு தலைவர்னு போய் சொல்லுங்கள். மறுநாள் அவர் அங்கே திமுக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு, வேங்கவேல் விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு, சமூக நீதி ஆட்சிலாம் இல்லை அப்படின்லாம் பேசுகிறாரு. அந்த மேடையில் எப்படிங்க திருமாவளவன் உட்கார முடியும்? ஏங்க திருமாவளவன் டிஎம்கேல இருக்கிறாரு, என்ன பேசுகிறீங்க? அவரது கூட்டணி கட்சி, அவள் தான் ஒரு தொகுதி உடன்பாடில். அதை தான் சொல்ல வரேன். நான் உன் கூட்டணியில் ஆகிறேன்னு கேட்கணும், அவர் பேசல தப்பு இருக்கான்னு கேட்கணும். வேங்கவேல நானும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். விஜய் அவர் பாணியில் பண்ணுறா, நான் என் பாணியில் பண்ணுறேன். இல்லை அங்கேயே நீங்கள் விஜய்க்கும் பதிலடி கொடுத்து பேசிட்டு வரலாம். போகவே கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சரிங்க, இது வந்து கூட்டணி பேச்சை கேட்டு அவர் நடந்துக்கிட்டார், ரைட்டு, ஏற்றுக்கலாம். நானே வெளியிட்டாங்கல்ல ராஜ்நாத் சிங் ஐயா வச்சு. இவங்களை யாரையா கேட்டாங்களா அவங்க? அது எதுக்கு அரசு நிகழ்ச்சியில் எது கேட்கணும்? அப்போ இவங்க போகிறதுக்கு மட்டும் இவர் ஏன் கேட்கணும்? என்ன இன்னொன்று பாருங்கள், இதுதான் தப்பு. ஏன்னா இண்டி கூட்டணி சனாதன எதிர்ப்பு, பைக் யாரும் மோதினதுக்கே சனாதனன் டாப்பில், வண்டி பஞ்சர் ஆனாலே சனாதனம், பாஜக உள்ளே வந்துடும். இப்படி நடக்கும்போது நீங்கள் இந்திய கூட்டணியில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, நம்ம இவர் பேர்னா கார்கே, இல்லை பருக் அப்துல்லா கலைஞருடைய ஃப்ரெண்டு, இந்த மம்தா தீதி, சரி, யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் நாணயத்தை வெளியிட்டுருக்கலாம். ஆனால் வம்படியாக பாஜகலேருந்து ஒரு தலைவரை கூப்பிட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்கன்னா அது மத்திய அரசு. மத்திய அரசு இல்லையா, அது ஆர்பிஐ இல்லை, அது அரசு விழா. என்ன அரசு விழா? நீ தான் நடத்தின அரசு விழா, நீ தான் அது அரசு விழா மாற்றின. ஆக்சுவலாக எம்ஜிஆருக்கு பலருக்கு வெளியிட்டிருக்காங்க. சரி, கேபினெட் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரி, மத்தியத்தினுடைய இராணுவ அமைச்சர், அதெல்லாம் வேற. அவரை ஏன் அழைக்கணும்னு கேட்குறேன். இது வந்து ஒரு கருணாநிதி அவ்வளோ பெரிய ஆளு, அதனால கூப்பிடுறோம். அதான், அதுக்கு ஏன் பாஜகலேருந்து கூப்பிட்றீங்கன்றேன். சோனியா காந்தி வந்து அவ்வளோ தூரம் கூட்டணி கட்சி அவ்வளோ தூரம் இருந்திருக்கீங்க. பருக் அப்துல்லா விடவா ராஜ்நாத் சிங் கருணாநிதி தெரிஞ்சு பொறுப்புல இல்ல? எது பொறுப்புல இல்லை? எந்தாவது கேபினெட் மினிஸ்டரா இருக்கிறாங்க, ஏதாவது அமைச்சர் பொறுப்புல இருக்காங்க, இவர் கூட்ட அமைச்சர் பொறுப்புல இருக்கிறாருல்ல. எந்த கட்சி? பிஜேபியா இருக்கட்டும். அப்புறம் என்ன அதுவே நீங்க காம்ப்ரமைஸ் சமரசன்றீங்க. எப்படி? பின்ன பிஜேபி தலைவர் தானே நீங்க கூப்பிடுறீங்க பொறுப்பு இருப்புன்னு. அப்போ பொறுப்பில் இருக்க மம்தா பானர்ஜியை கூப்பிடுங்க, முதலமைச்சர் அவங்க.
என்ன பேச்சு இது? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிடுங்க. நாட்டினுடைய பிரதமர் ஈக்குவலான போஸ்ட் இல்லை அது, கேபினெட் இல்லை. என்ன கதை இது? இந்த கதையெல்லாம் வந்து உருட்டல். இவங்களுக்கு வேணால் உருட்டலாம். அப்போ இவர்கள் அவர்களை மதிக்கவில்லை. அதுக்கு பிறகு பல விஷயங்கள் 1 2 நானா சொல்கிறேன். இன்றைக்கி மார்க்சிஸ்டுகள் கொந்தளிக்கிறாங்க. நான் 5 சீட்டு தான் இவங்க கடைக்கு வாங்க போகிறாங்கன்னு நான் போட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட 2 நாளுக்கு நிகராக வந்து கலந்தாலோசனை பண்ண உங்களுக்கு தெரியும் சிபிஎம்மோட பொலிட் பியூரோ எப்படி இருக்கும், டிஸ்கஷன் எப்படி போகணும் உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க. பலரும் வந்து உனக்கு என்ன தெரியும் கட்சி பற்றின்னு கேட்குறான். 3 கட்ட பேச்சு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. விடியற்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 11 மணிக்கும் போயிடுறது இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் போனது வந்து ஒரு சீட்டை கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிக்கலாமா வேணாமாங்கிறத பற்றி போயிருக்கா, இல்லை தான் இன்சைட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சதா? ஏங்க இவர்கள் 5 தொகுதிகள் தான் வாங்குவாங்கன்னு நான் போட்டுட்டேன். அதில் சிதம்பரம் வேணுன்றது கே பாலகிருஷ்ணனுடைய தீவிர இது. ஓஹோ. அதில் சண்முகம் உறுதியாக இருக்கார். 6 குறைச்சி நம்ம வாங்கக்கூடாதுன்னு. இன்னும் சில செக்ரட்டரியேட் மெம்பர்ஸ் அந்த செயற்குழு உறுப்பினர்கள் உறுதியாக இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான செயற்குழு உறுப்பினர்கள் இந்த ஒயிட் காலர் சிந்தனை உள்ளவங்க, இந்த அடிமையாகவே பழக்கப்பட்டவங்க கொடுத்ததை வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவு வந்துட்டாங்க. உங்கள் மேலே ஏற்கனவே என்ன விமர்சனம் இருக்குது? 10 கோடிக்கு விலை போயிட்டீங்கன்றது. அப்போது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அதில் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு. நீங்கள் 6 தொகுதி கேட்டு போகிறீங்க, அவங்க 5 தொகுதின்றாங்க. நான் பேசிட்டு வரேங்கன்னு வந்துட்டீங்க. மறுபடியும் நீங்கள் பேசுகிறீங்க, மறுபடியும் போகிறீங்க, மறுபடியும் 5ன்றாங்க, மறுபடியும் வர்றீங்க. மாநில அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபியை கூப்பிட்றீங்க. எம்ஏ பேபி ஏதாவது முடிவு எடுத்துகிட்டு போகிறாருன்னு இவங்க ஒரு தூதரை அனுப்புகிறாங்க. எல்லாம் பேசிவிட்டு 6ன்ற மாதிரி முடிவு பண்ணுறீங்க. எம்ஏ பேபியும் ஒத்துக்கிட்டு போகிறாரு. மறுபடியும் இங்கே இருக்கிற குழு மறுபடியும் முழு முடிவு எடுத்து மறுபடியும் போய் சிஎம்மை போய் பார்க்குறாங்க. சிஎம் 5 தான்றாரு. அங்கேயே ஒத்துக்கிட்டு போக வேண்டியது என்ன? மறுபடியும் நாங்கள் பேசிட்டு வரோங்கன்ட்டு போகிறீங்க. இப்போ என்னென்னா இந்த 5 தொகுதியை வாங்கிறதுக்கு இத்தனை பேச்சுவார்த்தை எதுக்கு? இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாமன்றது தான் எல்லாருடைய இது. இப்போ இங்கே என்ன வருதுன்னா சமூக வலைதளங்களில் 6 5ன்னு சொன்னாங்களா? இவ்வளோ இழுத்தானுங்கள்ல, 5க்கு தானே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அது பின்னாடி என்ன நடந்துக்குது? பெருசாக கொடுத்துட்டாங்கடா, 5க்கு ஒத்துக்கிட்டானுங்க. இப்படி தான் ஓடுது. ஓகே. அது வந்து இந்த ஏடிஎம் தலைமையில் என்டிஏக்குள்ளே இல்லைன்றீங்க அந்த பேச்சுவார்த்தை இங்கே இல்லை. இங்கே எவ்வளோ என்ன பிரச்சனை எதுவுமே இல்லையே. ஏங்க இப்போ இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்காக எல்லாரும் சிலுவை சுமந்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாருன்னா அது பெரிய துரோகத்தனம்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் அடையாளம் கொடுத்தது அந்த கட்சி. சமூக நீதி கூட்டணின்னு அடையாளம் கொடுத்தது இவங்க. 10% மேலே பொதுமக்கள் வாக்குகள் உங்களுக்கு விழுந்தது காரணம் இவங்க எல்லாரும். கெமிஸ்ட்ரி இவங்களோட கெமிஸ்ட்ரி. இவங்க எல்லாரையும் நீங்கள் கபலீகரம் செய்கிறதுன்னு பாஜக சொல்கிறீங்க. பாஜக வந்து எங்கேயாச்சும் கபலீகரம் பண்ண முடியுமா? இங்கே மைனர் பார்ட்டி பாஜக. சொல்லிட்டா 27 தொகுதி கொடுத்தாங்கல்ல, 20 தொகுதி தேத்திட்டாங்க, 7க்கு ஆள் தேடினுக்கிறாங்க. இதுதான் பாஜக நிலமை. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, பாஜக வளர்ச்சியே இல்லையா, எப்படி கொடுக்குறாங்கன்னு. இல்லை, தனியாக நின்று பார்லிமெண்ட்டு இது உள்ளாட்சி தேர்தலில் 6 to 8%, நகர்ப்புறங்களில் 8, கிராமப்புறங்களில் 6, இந்த பர்சன்டேஜ் தனியாக நின்று வாங்கியிருக்காங்க. இது இவர்கள் எல்லோரையும் விட ஜாஸ்தி பாஜகவுக்கு. இன்னொன்று பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 11%. அதெல்லாம் சேர்ந்து தானே 18. எல்லாம் சேர்ந்து 18. இவங்க மட்டும் 11 சில்லற. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் கொடுக்குற அளவுக்கு மேலே கொடுக்கணும், காங்கிரஸோட ஜாஸ்தி கொடுக்கணும். அதனால் அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. ஆனால் உள்கட்டுமானம் இதெல்லாம் வந்து அண்ணாமலையுடைய பிரச்சாரம் மற்ற விஷயங்கள்னு ஒரு வகையான இது பூஸ்ட் பண்ணாங்க இவங்க. ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகணுன்றதுனால ஒரு வகையான பூஸ்ட் பண்ணாங்க. அதில் 11% நேஷனல் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு யார் வேட்பாளர் சொல்லுங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஏடிஎம்கேவை. அது மோடியா காங்கிரஸா பிஜேபியான்னு போயிடுச்சு. அதனால் 11%. ஆனால் இவர்கள் இந்த இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா இதுக்கும் நின்ன இந்த தோழர்களுக்கு இவர்கள் போன சட்டசபையில் நாங்கள் தனியாக ஜெயிக்கணும்னு கொண்டு வந்தீங்க. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் உங்களோடையே இருந்த ஆட்களுக்கு இந்த கபலீகரம் பண்ணுற வேலை இருக்குல்ல, 6 5 ஆக்கி, இது எல்லாமே என்ன, இதுக்கு பேர் என்னது? அவர்களுடைய அடையாளத்தை அழிப்பது. என்ன அடையாளம் அழிஞ்சதுன்னா மார்க்சிஸ்ட் கட்சி தொழிலாளர் வர்க்கத்துக்கு நிற்கும். என்ன ஆச்சு? நீங்கள் தான் பேட்டி எடுத்தீங்க, உங்களுக்கு நேரடி அனுபவம் இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா மேட்ரு கொண்டு வந்தது யார்? வெளியே கொண்டு வந்தது யார்? சிபிஎம் தான். யார் பேர் சொல்லுங்கள்? சிஐடிஓ திருச்செல்வன் தான். திருச்செல்வன் தான் நீங்கள் பேட்டி எடுத்தீங்க. திருச்செல்வன் இப்போ எங்கே போனார்? அதுக்கு பிறகு எங்கே போனார்? ஏன் அதுக்கப்புறம் எங்கேயுமே பேட்டி கொடுக்கல?
அவருக்கு வாய்க்கு பூட்டு போடப்பட்டது. அவர்கள் மட்டுமே போராடினாங்க. ஸோ நீங்கள் லிட்டரலி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கணும்னா கூட்டணி கட்சியாக சதைச்சிட்டாங்க திமுகன்னு வேற சொல்கிறாங்க. என்ன, கூட்டணி கட்சியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. நீங்கள் முத பலி யார்? மதிமுக. அவர்களுக்கு இன்றைக்கு ஒரே ஒரு தொகுதி, அதுவும் சுயேட்சை சின்னம். மதிமுக நாளைக்கு அடையாளமே கிடையாது 26 எலெக்ஷனில். பட் நீங்கள் உங்களுக்கு தெரியும் மற்றவங்களை ஒப்பிடும்போது நீங்கள் மதிமுக அவங்களுக்கு நிகராக வைக்க விரும்புகிறீங்களா? சிபிஎம், சிபிஐ, விசிகேவாவது ஒர்க் பண்ணுறாங்க. மதிமுகவுக்கு என்ன கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குது? சிபிஎம், சிபிஐலாம் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? ஒப்பீட்டளவில் நான் சொல்கிறேன், மதிமுகவுக்கு நிகராக இருக்காங்க. மதிமுகவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார்? அது ஐயா வைகோ தான். வைகோ. திமுகவும் அது பங்கு இருக்குல்ல, குறைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. அப்போ மதிமுக அது 2 காரணம், வயசு வருஷான்னு வச்சுக்கலாம். ஒன்றால் நான் கட்டினாலே கட்டு. இப்போ மதிமுக முத பலி ஆக்கிட்டாங்களா? 2வது பலி இடதுசாரிகள் 5 தொகுதி. இதில் இடதுசாரிகள் அவங்களுடைய அடையாளத்தை இழந்த கதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சிபிஎம்மும் ஓகே, சிபிஐக்கு என்ன இருக்குது? மதிமுக கேட்குற அதே கேள்வி கேட்குறேன். ஒத்துக்கிறேன். அப்போ சிபிஎம்மு இன்றைக்கா கொஞ்சமாக அசைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் சிபிஎம்முடைய பலமான தொழிற்சங்கம் மின்சார வாரியத்தில் இருக்குது, போக்குவரத்தில் இருக்குது, டாஸ்மார்க்கில் இருக்குது, ஆவினில் இருக்குது, இன்னும் எல்ஐசி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. எல்ஐசிலாம் மத்திய அரசில் வருது. அங்கே மட்டும் தீர்க்கமான போராட்டம் நடக்கும், அறிக்கை வரும், எல்லாம் வரும். இந்த 4 தொழிற்சங்கத்தில் தொழிற்சங்க தலைவர்கள் எங்கேயா பேசி பார்த்துருக்கீங்களா? போக்குவரத்து தொழிற்சங்க பிரச்சனை தீர்ந்துச்சா? இல்லை. போக்குவரத்தை தனியார் மயப்படுத்தினாங்களா இல்லையா? நம்ம டிப்போக்களை அவங்களுக்கு தார பார்த்தாங்களா இல்லையா? சிபிஎம்மு, சிஐடியு என்ன போராடிச்சு? கார்பரேஷனில் பெரிய சங்கம் செங்கோடி சங்கம் சிஐடியு. அந்த தொழிலாளிகள் 160 நாள் போராடினப்போ எங்கே போனாங்க? ஏன் அவர்களை சிபிஎம் அவங்க கூட நிற்கலை? மின்வாரியம் மிகப்பெரிய நஷ்டத்தில் போகுது. 4 தடவை கமர்ஷியலும் 3 தடவை வீட்டு உபயோக இதுவும் மின்சாரத்தையும் ஏற்றுனீங்கல்ல வருஷம். இந்த வருஷம் மட்டும் ஏற்றலை. சிபிஎம் என்ன போராடிச்சு? அதுக்குள்ளே இருக்கிற முறைகேடுகள் இருக்குல்ல, ஏன்? அதாவது ஒரு மின்சார வாரியம் ஒரு யூனிட்டை கூட தயாரிக்கலைன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அன்புமணி போன்றவர் வைத்தார்கள். நீங்கள் பெரிய தொழிற்சங்கம் சிஓடிஇன்னு கோட்டின்னு, அந்த தலைவர்கள் யாராவது இதுக்கு எதிராக இது என்னென்ன உள்ள நடக்குதுன்னு எங்கேயாவது பேட்டி கொடுத்து பார்த்தீங்களா? இது எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு போட்டது யார்? ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கனகராஜும் அருணனும் திமுக காரர்களே வெட்கப்படும் அளவிற்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்தாங்களா இல்லையா? டாஸ்மாக்கு அந்த ரைடுக்கு அவர் கனகராஜ் பேசுன பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். மணி இல்லை, ஜிஎஸ் மணியா அந்த இதில் பேசுவார், டெல்லி வழக்கறிஞர், அவர்கிட்ட அப்படி சண்டைக்கு போகிறார். திமுக காரனோட அவனுக்கும் அவனை பார்க்குறான், என்ன இது நம்ம தான் கோவப்படணும், இவர் கோவப்படுறாரு, நம்ம மேட்ரு வேறு ஏதாவது மேட்ரா அப்படின்னு. அப்போது இந்த விவகாரத்தில் இவர்கள் எப்படி போயிட்டாங்கன்னு தெரியுதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா என் வரதராஜன் காலத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஒயிட் காலர்ஸ். எஸ், பார்க்கலாம் என்ன பண்ணான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக யதார்த்தமாக பதில்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.